We'll read from Genesis chapter 18 verse 14. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? We'll read also from 2 Chronicles chapter 16 and verse 9. இரண்டாம் நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. போதும். For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our God is not dead. நம்முடைய தேவன் மரித்தவர் அல்ல. Our God has not changed. நம்முடைய தேவன் மாறாதவர். Our God has not become powerless. நம்முடைய தேவன் வல்லமை அற்றதான தேவன் அல்ல. Our God has not grown old and become weak. நம்முடைய தேவன் ஏதோ வயதாகிவிட்டு அதன் மூலமாக பலவீனம் அடைந்தவர் அல்ல. Our God has not left this planet to go somewhere else and do some other work. நம்முடைய தேவன் இந்த கிரகத்தை எங்கேயோ போக விட்டுவிட்டு அவர் வேறு ஏதோ வேலை செய்ய போகும்படியாக போகவில்லை. Our God is still a living God. நம்முடைய தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறதான தேவன். He is the same God as he was before. அவர் இதற்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அதே தேவனாக இன்றும் திகழுகிறார். He has the same power that he always had. அவருக்கு எப்பொழுதும் என்ன வல்லமை இருந்ததோ அதே வல்லமை இன்றும் அவருக்கு இருக்கிறது. And his eyes are still running to and fro throughout the whole earth to reveal his power. அது மாத்திரமல்ல தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்களானது பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. And his eyes are upon this place to show his power. அது மாத்திரமல்ல அவருடைய கண்களானது தம்முடைய வல்லமையை இந்த இடத்தில் விளங்க பண்ணும்படியாக இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. In these 3 days of meetings we can hear his voice resounding, is anything too hard for me? இந்த 3 நாட்களாக நடந்ததான இந்த கூட்டத்தில் என்னால் ஆகாதான காரியம் ஒன்று உண்டோ என்கிறதான அவருடைய வார்த்தையானது இங்கே தொனித்துக் கொண்டிருந்தது. We just heard a magician's testimony. ஒரு மந்திரவாதியினுடைய சாட்சியை நாம் கேட்டோம். Magicians are people who join with the devil and create evil in this world. மந்திரவாதிகள் என்று சொல்கிறதான ஜனங்களானவர்கள் பிசாசோடு கூட அவர்கள் சேர்ந்து இந்த உலகத்தில் நாச மோசத்தை விளைவிக்கிறவர்கள். But our God who's powerful is able to go and save even magicians. ஆனால் வல்லமை வாய்ந்தவராகிய நம்முடைய தேவனானவர் இந்த மந்திரவாதிகளை போய் சந்தித்து ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். A few years ago I went visiting to a house. சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு வீட்டை சந்திக்கும்படியாய் சென்றேன். There I met a sister. அங்கே நான் ஒரு சகோதரியை சந்தித்தேன். She was sharing her testimony. அவர்கள் தங்களுடைய சாட்சி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். She was always busy praying or doing ministry. அவர்கள் எப்பொழுதும் ஒன்று ஜெபித்துக்கொண்டு அலுவலாய் இருப்பார்கள், இல்லாவிட்டால் ஊழியம் செய்து அலுவலாய் இருப்பார்கள். You can either hear the sound of prayer in her house or she'll be on the streets giving tracts. ஒன்று அவர்களுடைய வீட்டில் இருந்தால் அவர்களுடைய ஜெப சத்தத்தை நாம் கேட்கலாம், இல்லாவிட்டால் அவர்கள் வீதிகளில் இருந்து கைப்பிரதிகளை விநியோகித்துக் கொண்டு இருப்பார்கள். One day as she was sitting in the house praying, ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது one man walked into the house. ஒரு மனுஷன் வீட்டிற்குள் வந்தார். He said, I'm a magician. அவர் சொன்னார், நான் ஒரு மந்திரவாதி என்று சொன்னார். You say your Jesus is a true God. உம்முடைய இயேசுதான் உண்மையான தேவன் என்று நீர் சொல்லுகிறீர். Let us test and see if your Jesus is powerful. உங்களுடைய இயேசு வல்லமை உள்ளவரா இல்லையா என்று நாம் சோதித்து பார்ப்போம். So he sat opposite to her. எனவே அவர்களுக்கு அந்த சகோதரிக்கு முன்பாக இந்த மந்திரவாதி எதிராக உட்கார்ந்தார். And placed a jug of water in front of her. அவர்களுக்கு முன்பாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்தார். And he challenged that sister. அந்த சகோதரியை பார்த்து இவர் சவால் விட்டார். Your Bible says that your God, if you have faith in your God, you can move a mountain. உங்களுடைய வேதாகமம் இப்படி உங்களுக்கு சொல்லுகிறது, உம்முடைய தேவனிடத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு மலையை பெயர்ந்து போக பண்ணலாம். But let me see if your God is a true God. ஆனால் உங்களுடைய தேவன் உண்மையான தேவனா என்று நான் சோதித்து பார்க்கட்டும். I'm not asking you to move a mountain. I'm asking you to, in front of me, to move this jug of water. நான் உங்களை பார்த்து இந்த மலையை நகர வைக்கும்படியாக சொல்லவில்லை, உங்களுக்கு முன்பாக இந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டதான தண்ணீரை நகர வைக்கும்படியாக சொல்லுகிறேன். If the Jesus you believe and the Bible you read is true, then move this jug of water. I can move it. நீங்கள் விசுவாசிக்கிறதான இயேசு உண்மையுள்ளவராக இருப்பார் என்றால், நீங்கள் வாசிக்கிறதான வேதாகமம் உண்மையுள்ளதாக இருக்கும் என்றால், நீங்கள் இந்த பாத்திரத்தை அப்படியே நகர்த்தி விட வேண்டும். நான் இந்த பாத்திரத்தின் தண்ணீரை நகர்த்துகிறேன். If you were in the place, what would you do? அந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? You would have developed fever that time itself. அந்த இடத்தில் அந்த நேரமே உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கும்.
But that sister was full of faith. ஆனால் அந்த சகோதரி விசுவாசத்தினால் நிரம்பினதான ஒரு She சகோதரி. said, who said my Jesus cannot do it? My Jesus can do it. அவர்கள் சொன்னார்கள், யார் சொன்னது என்னுடைய இயேசுவினால் முடியாது என்று? என்னுடைய இயேசுவினால் முடியும். But this is not something to be done inside a room in private in front of you and me. ஆனால் இந்த காரியமானது ஏதோ ஒரு அறைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு உனக்கும் எனக்கும் முன்பாக தனியாக செய்ய வேண்டியதான ஒரு காரியம் அல்ல. Since you are making a challenge, let everyone know that you are making a challenge. நீ ஒரு சவால் விடுகிறபடினால் எல்லாரும் நீ என்னை பார்த்து சவால் விடுகிறாய் என்று அறிந்து கொள்ளட்டும். This is not the time to accept the challenge. இந்த நேரமானது நான் சவாலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான நேரம் அல்ல. But we will have this competition in front of the public. ஆனால் இந்த போட்டியை நாம் பொது ஜனங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம். You select a ground. நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள். You select a date. ஒரு தேதியை நீ தெரிந்து கொள். And put notices everywhere. எல்லா இடத்திலும் அதை அறிவிக்கிறதான அந்த நோட்டீஸ்களை ஒட்டிவிடு. And say that there is such a contest going on. இப்படிப்பட்டதான ஒரு போட்டி போய் கொண்டிருக்கிறது என்று நீ அவர்களிடத்தில் அறிவிக்க வேண்டும். On that date you come to the ground, I will come to the ground. Put the jug of water in the middle. அந்த குறிப்பிட்ட நாளில் நீயும் அந்த இடத்திற்கு வர வேண்டும், நானும் அந்த இடத்திற்கு வருவேன். அந்த பாத்திரத்தின் தண்ணீரை நாம் முன்பாக இரண்டு பேருக்கு முன்பாக வைப்போம். And then we'll see if my God is alive or not. அதற்கு பிறகு என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று நாம் பார்ப்போம். The magician accepted the challenge. மந்திரவாதி இந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். After a few days கொஞ்ச நாட்கள் கழித்து he came back to the house. அவன் மறுபடியும் வீட்டிற்கு திரும்பி வந்தான். And said, sister, I'm scared. சகோதரியே, எனக்கு பயமா இருக்கிறது என்று அவன் சொன்னான். I'm not accepting the challenge. நான் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை. And he cancelled the program and the competition. அவன் அந்த போட்டியையும் நிகழ்ச்சியையும் ரத்து செய்து விட்டான். Today he is a saved person. இன்று அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபராய் இருக்கிறார். He is going with that sister distributing tracts. இப்பொழுது அந்த சகோதரியோடு கூட அவரும் சேர்ந்து கொண்டு கைப்பிரதிகளை விநியோகிக்கிறார். Is there anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Our God is a specialist in difficulties. நம்முடைய தேவன் கஷ்டங்களமான காரியங்களில் அவர் நிபுணராய் இருக்கிறார். Our God is a specialist in impossibilities. நம்முடைய தேவன் அசாத்தியமான காரியங்களில் நிபுணராய் இருக்கிறார். Someone was expressing how powerful our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை பற்றி ஒருவர் விளக்கிக் கொண்டிருந்தார். He was saying, அவர் இப்படி சொன்னார். Jesus went to the tomb of Lazarus and said, Lazarus, come forth. இயேசுவானவர் லாசருவினுடைய கல்லறைக்கு முன்பாக சென்று லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். Jesus had to specify the name of Lazarus. இயேசுவானவர் லாசரு என்கிறதான பெயரை குறிப்பாய் சொல்ல வேண்டியதாய் இருந்தது. You know why? ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? Because if he did not say Lazarus come forth but said only come forth, all the people in all the tombs there would have come out. லாசருவே வெளியே வா என்று சொல்லாமல் அவர் வெறுமையாக வா வெளியே என்று அவர் சொல்வார் என்றால் சுற்றிலும் இருக்கிறதான அத்தனை கல்லறைகளிலும் இருக்கிறதான சவங்கள் வெளியே உயிரோடு எழும்பி வந்துவிடும். So powerful is our God. அந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்ததான தேவன் நம்முடைய தேவன். Is there anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? That same God, unchanging God, all powerful God is in our midst today. அதே தேவன், மாறாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Shout a loud hallelujah for such a God. அப்படிப்பட்ட தேவனை பார்த்து ஒரு சத்தமாய் அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்துமே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. வாவென்று அழைத்த வல்ல சத்தமே, லாசரை உயிர்ப்பித்ததுவே. லாசரை உயிர்ப்பித்ததுவே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்துமே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்துமே, நின் கிருபையாலே நிறைத்திடுவீரே. என்னை உயிர்ப்பிக்க வல்ல வாக்குரைத்துமே. Hallelujah. Our God
is not a God who will sit back and fold his hands and look for people to beg him, Lord, please show your power. நம்முடைய தேவன் ஏதோ அவர் அப்படியே கைகளை கட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஜனங்கள் அவரை பார்த்து தயவு செய்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று நம்மை கெஞ்ச வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. He is a God who longs to show his power. தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறதான தேவனாய் இருக்கிறார். The reason why that power is not being revealed is not because he has gone to sleep, not because he is powerless. The fault is on our side. அவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் விளங்காமல் இருக்கிறதான காரணம் என்னவென்றால் அவர் ஏதோ தூங்க போய்விட்டார் என்று அல்ல, அவரிடத்தில் ஏதோ வல்லமை குறைந்து விட்டது என்று அல்ல, அது நம்முடைய சார்பில் தான் இருக்கிறது. Yesterday we heard how we lack faith. நேற்று நம்முடைய ஜீவித்தில் எப்படி விசுவாசம் குறைவா இருக்கிறது என்பதை பற்றி நாம் கேட்டோம். Today we will see how we require one more requisite. இன்று நமக்கு இன்னொரு தேவை என்னவா இருக்கிறது என்பதை பற்றி நாம் கேட்போம். This verse we just read, இப்பொழுது நாம் வாசித்ததான வசனம், the Lord is looking for a chance to show his power provided you walk uprightly before him. தேவனானவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவர் ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட நீங்கள் செம்மையானவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்த்து அதற்கேற்றவாறு அவர் கிரியை செய்யும்படியாக. His eyes are traveling throughout the whole earth looking for upright people to show his power through them. அவருடைய கண்களானது பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மூலமாக அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக. Now what is this word uprightness? இந்த உத்தமம் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? There are many ways you can explain it. இதை பற்றி பல வழிகளை நீங்கள் விவரிக்கலாம். One way you can define uprightness is love for the truth. உத்தமத்தை பற்றி நாம் சொல்லுகிறதான ஒரு விளக்கம் என்னவென்றால் சத்தியத்தின் மேல் உள்ளதான ஒரு பிரியம். We must all understand there is something called truth. நாம் யாவரும் சத்தியம் என்று ஒன்று இருக்கிறதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Either God exists or he does not exist. One of the two has to be a truth. தேவன் இருக்கிறாரா இல்லையா இவைகள் இரண்டிலுமே ஏதோ ஒன்று உண்மையானதா இருக்க வேண்டும். Either there is one God or there are many gods. One of these has to be or there is no God. One of them has to be a truth. ஒரு தேவன் இருக்கிறாரா இல்லாவிட்டால் பல வகையான தேவர்கள் இருக்கிறார்களா இல்லாவிட்டால் தேவனே இல்லையா என்கிறதான இந்த மூன்று காரியங்கள் ஏதோ ஒன்று உண்மையா இருக்க வேண்டும். Is there a heaven or is there no heaven? Either there has to be a heaven or there has to be no heaven. One of them has to be a truth. பரலோகம் இருக்கிறதா இல்லையா இல்லாவிட்டால் பரலோகம் இருக்க வேண்டுமா இல்லாவிட்டால் இருக்க வேண்டாமல் இருக்க வேண்டுமா என்கிறதான இந்த இரண்டு காரியங்களில் ஏதோ ஒன்று உண்மையானது. Is there a hell or is there not a hell? Either there is a hell or there is no hell. One of them has to be a truth. நரகம் இருக்கிறதா இல்லையா என்கிறதான இந்த இரண்டு காரியங்களில் ஏதோ ஒன்று உண்மையானதா இருக்க வேண்டும். How do we know what is the truth? எது உண்மை என்பதை பற்றி நாம் எப்படி அறிவோம்? For that we need an upright heart. அதற்காக நமக்கு ஒரு உத்தம இருதயம் அவசியம். We need a love for the truth. சத்தியத்தின் மேல் நமக்கு ஒரு பிரியம் உண்டாக வேண்டும். That means a readiness to accept the truth whatever the truth is. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சத்தியம் என்னவாக இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஆயத்தமான மனது. Which means our heart should not be tilted to one side. இதற்குரிய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய இருதயமானது ஒரு பக்கமாக சாய்ந்து விடக்கூடாது. Whatever the truth is, we should be ready to receive it. சத்தியம் என்னவாக இருக்கிறதோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். But these are the days when this uprightness is reducing in this world. ஆனால் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் இந்த உத்தமமானது குறைந்து கொண்டே போகிறது. If you go to today, people are talking like this. இன்று ஜனங்கள் இப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள். When the Bible says Jesus is the only God. இயேசு மாத்திரமே ஒரே தேவன் என்று வேதம் சொல்லும்போது, when the Bible says Jesus is the only way for salvation, இயேசு மாத்திரம்தான் ரட்சிப்பிற்கு வழியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லும்போது, when we say there is no other way to heaven besides Jesus, இயேசு அல்லாமல் பரலோகத்திற்கு போவதற்கு வேறு வழி இல்லை என்று நாம் சொல்லும்போது, people don't like to hear that. ஜனங்கள் இதை கேட்பதற்கு விருப்பப்படுகிறதில்லை. They said you should not say that. நாம் அதை சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். We must learn to accept everybody's views. மற்ற எல்லாருடைய கண்ணோட்டங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். We must learn to respect every religion. எல்லா மதத்தையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். We must learn to respect everybody's views. எல்லாருடைய கண்ணோட்டங்களையும் நாம் மதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். We should not insist on one particular thing all the time. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நாம் சாதிக்க கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். I have two questions to ask them. அவர்களை பார்த்து நான் கேட்பதற்கு எனக்கு இரண்டு கேள்விகள் இருக்கிறது. They say you must respect every view. அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எல்லா கண்ணோட்டத்தையும் மதிக்க வேண்டும்.
then why don't they accept the Christian view? அப்படியாக இருக்கும் என்றால் அவர்கள் ஏன் இந்த கிறிஸ்தவ கண்ணோட்டத்தை மதிக்கிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை? When they say you must accept every view and respect every view, let them respect our view that Jesus is the only way. எல்லா கண்ணோட்டத்தையும் மதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும்போது இந்த கிறிஸ்தவ கண்ணோட்டத்தை மட்டும் அவர்கள் ஏன் மதிக்காமல் இருக்கிறார்கள்? Let them accept this way also. இந்த வழியையும் இந்த மார்க்கத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டுமே. So when they say respect every view, they are not respecting this view. எல்லா கண்ணோட்டத்தையும் மதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும்போது இந்த கண்ணோட்டத்தை அவர்கள் மதிக்கிறதில்லையே. Second question. இரண்டாவது கேள்வி. They say we should not insist on one thing. அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் சாதித்து பேசக்கூடாது. But when they say that, they are trying to insist one thing, isn't it? அவர்கள் இதை சொல்லும்போது அவர்களே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதித்து தான் பேசுகிறார்கள். Why should you insist? நீங்கள் ஏன் அதை சாதிக்க வேண்டும்? Why should you insist that we should not insist? While you are saying don't insist, you are insisting. நாங்கள் சாதித்து பேசக்கூடாது என்று நீங்கள் சொல்லும்போது நீங்களே அதை சாதித்து பேசுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். So this is the new generation that is coming up. இதுதான் புதியதாக வந்து கொண்டிருக்கிறதான தலைமுறை. A generation that does not love the truth. சத்தியத்தை நேசிக்காமல் இருக்கிறதான ஒரு தலைமுறை. People who are ready to accept everything as long as we are one, even if it's lies. பொய்யாக இருந்தாலும் கூட நாம் எந்த அளவுக்கு ஜனங்களோடு கூட ஒன்றாக சேர்ந்து இருக்கிறோமோ அது வரைக்கும் ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். The Bible speaks of willing ignorance. வேதம் சொல்லுகிறது அவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று. No need to read that verse. It's in 2 Peter 3:5. The Bible says a group of people are willingly ignorant in the last days. வாசிக்க வேண்டாம். 2 பேதுரு 3 அதிகாரம் 5 வசனத்தில் இருக்கிறது கடைசி நாட்கள் ஜனங்கள் மனதார அறியாமல் இருப்பார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? To be ignorant means I don't know. அறியாமல் இருப்பது என்று சொல்வது எனக்கு தெரியாது என்பது. To be willingly ignorant means மனதார அறியாமல் இருப்பது என்று சொல்லும்போது I don't want to know. எனக்கு அறிவதற்கு விருப்பம் இல்லை. So that both are different. இந்த இரண்டு காரியங்களுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. I don't know is different. I don't want to know is different. எனக்கு தெரியாது என்பது வித்தியாசமானது, எனக்கு தெரிய வேண்டியதான அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்வது அதை காட்டிலும் வித்தியாசமானது. So these days people are arising who don't want to know the truth. எனவே இந்த நாட்களில் சத்தியம் வேண்டாம் என்று சொல்லுகிறதான ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். One day a Christian met an atheist. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாத்திகவாதியை சந்தித்தார். And the Christian asked the atheist. அந்த கிறிஸ்தவர் அந்த நாத்திகவாதியை பார்த்து கேட்டார், Give me half an hour. எனக்கு அரை மணி நேரம் அவகாசம் கொடுங்கள். In half an hour I will prove to you that God exists. அரை மணி நேரத்தில் தேவன் உண்மையாகவே இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். If I prove to you that God exists, will you accept God? தேவன் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் என்றால் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்வீர்களா? The atheist said no. அப்பொழுது அந்த நாத்திகவாதி சொன்னான், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். So you see there, even though a proof is given, the heart does not want to accept. That is called willing ignorance. I don't want to know. எனவே இங்கே நீங்கள் பார்க்கும்போது அங்கே நிரூபணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனது அவருக்கு இல்லை. எனவே மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அறிய வேண்டும் என்கிறதான விருப்பமும் அவர்களுக்கு இருக்கிறதில்லை. People through education they think they are becoming so intelligent, they don't want to know the truth. ஜனங்கள் தங்கள் பெற்றிருக்கிறதான கல்வியின் மூலமாக மிகவும் புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் சத்தியம் வேண்டாம் என்று விலக்கி வைக்கிறார்கள். So the sincerity of the heart, the uprightness of the heart is reducing day by day amongst people. எனவே இருதயத்தில் இருக்கிற உத்தமமும் செம்மையும் ஜனங்கள் மத்தியில் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. If anyone is here who has come newly, எனவே இங்கே யாராவது ஒருவர் புதிதாக இங்கே வந்திருப்பீர்கள் என்றால் I request you, please let us set our heart right. If the truth is given here, let us accept it as the truth. நான் உங்களை பார்த்து தயவாய் வேண்டிக் கொள்கிறேன், நாம் நம்முடைய இருதயங்களை சரிப்படுத்தி செம்மையாக்கிக் கொள்வோமாக. இங்கே சத்தியமானது போதிக்கப்பட்டால் அதை நாம் அப்படியே ஆயத்தமாய் ஏற்றுக்கொள்வோமாக. If there is no God, if there is no heaven, if there is no hell, let's enjoy life. We are returning to the dust. தேவன் இல்லாவிட்டால், பரலோகம் என்று ஒன்று இல்லாவிட்டால், நரகம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நாம் வாழ்க்கை சந்தோஷமாய் அனுபவிக்கலாம். நீங்கள் கடைசியில் தூளுக்கு திரும்புவீர்கள். But if God is there, if heaven is true, if hell is true, ஆனால் தேவன் இருக்கிறார் என்பது உண்மை என்றால், பரலோகம் உண்மையாய் இருக்கும் என்றால், நரகம் உண்மையாய் இருக்கும் என்றால், if your heart is sincere and upright, God will show it to you. உங்களுடைய இருதயமானது உத்தமமும் செம்மையுமாய் இருக்கும் என்றால் தேவன் அந்த வழியை உங்களுக்கு காண்பிப்பார். If you want to know who God is, he will show it to you. தேவன் யார் என்று அறிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தேவன் அதை உங்களுக்கு காண்பிப்பார். If you want to know about heaven and hell, he will show it to you. பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினால் தேவனே அதை உங்களுக்கு காண்பிப்பார். But for that you need a heart that is upright, a heart that loves the truth.
truth. அதற்காக உங்களுக்கு ஒரு செம்மையான உத்தமமுள்ள இருதயம் தேவை. தேவனுடைய சத்தியத்தை நேசிக்கிறதான ஒரு மனது உங்களுக்கு தேவை. Some people, because of their religious upbringing, they are very stubborn about their own understanding of things. சில ஜனங்கள் தங்களுடைய குறிப்பிட்ட மதத்தில் அவர்கள் பக்தி வைராக்கியமாய் வளர்க்கப்படுகிறபடினால் தாங்கள் எதை அறிந்திருக்கிறார்களோ அதை பற்றி மிகவும் அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். So if God tells us what the truth is, சத்தியம் என்னவென்று தேவன் அவர்களிடத்தில் சொல்லும்போது we should be ready to accept it. நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். There was a man who was mentally affected. மன ரீதியில் பாதிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் இருந்தான். He kept thinking he was dead. அவன் தான் மரித்து போய்விட்டேன் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். He kept telling everyone, I'm dead. நான் செத்து போய்விட்டேன் என்று அவன் எல்லாரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தான். Everybody asked him, then how are you talking and so on. He wouldn't accept the truth. No, I'm dead. அப்பொழுது எல்லாரும் அவனை பார்த்து நீ செத்து போய்விட்டால் எப்படி நீ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும்போது அவன் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை நான் செத்து போய்விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். Then finally the doctors and psychiatrists got together and made a plan. கடைசியாக மருத்துவர்களும் மனோதத்துவ நிபுணர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். Somehow we should make him prove he is alive. எப்படியாவது இவன் உயிரோடு இருக்கிறான் என்று நாம் இவனுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். So they told him a truth. எனவே அவனுக்கு அவர்கள் ஒரு உண்மையை சொன்னார்கள். Only living people will bleed. உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் தான் ரத்தம் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். Only living people will bleed. உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் தான் ரத்தம் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். So only if a person is alive, if you cut him, will he bleed? Otherwise he won't bleed. ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து அவனை நாம் வெட்டுவோம் என்றால் அவனுக்கு மாத்திரம் தான் ரத்தம் வரும். அவன் உயிரோடு இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ரத்தம் வராது. Every day they kept repeating that sentence to him. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவனுக்கு அந்த வாக்கியத்தை மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். Till finally it went into his head. கடைசியாக அது அவனுடைய மனதிற்குள் சென்றது. They said, say it with us, only living people bleed. அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள் நீ எங்களோடு கூட சேர்ந்து சொல்லு உயிரோடு இருக்கிறவனுக்கு மாத்திரம் தான் ரத்தம் வரும். He said, only living people bleed. அப்பொழுது அவன் சொன்னான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் ரத்தம் வரும். So they made him repeat it many times. அவர்கள் தொடர்ந்து அவனை மறுபடியும் சொல்ல வைத்தார்கள். Then they asked him, do you accept that this is true? அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து இது உண்மை என்று நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டார்கள். He said, yes, it is true. அப்பொழுது அவன் சொன்னான் ஆம் உண்மைதான். Immediately one doctor took a blade and cut his hand. உடனே ஒரு மருத்துவர் கத்தி எடுத்து அவனுடைய கையில் வெட்டினார். He started bleeding. அவனுக்கு ரத்தம் வழிய ஆரம்பித்தது. Now what do you say? இப்பொழுது நீ என்ன சொல்லுகிறாய்? He said, even dead people bleed. அவன் சொன்னான் இல்லை மரித்த ஜனங்களுக்கு கூட ரத்தம் வரும். So all their plans was failed. எனவே அவர்களுடைய எல்லா திட்டங்களும் தோல்வி அடைந்தது. So he was stubbornly sticking to his truth. I am dead. No matter what you prove, I am dead. எனவே அவனுக்கு என்ன உண்மையாக தோன்றினதோ அந்த உண்மையை அவன் சாதித்துக் கொண்டிருந்தான். நான் செத்து போய்விட்டேன் என்று அதே அவன் சாதித்துக் கொண்டிருந்தான். Like this, if we stubbornly, unreasonably cling to our own understanding, இதை போலவே நாம் நம்முடைய விளக்கத்திற்கு ஏற்றவாறு பிடிவாதமாக அந்த விளக்கத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருப்போம் என்றால், even if it is a lie, I'll believe it because my parents taught it to me. அது பொய்யாக இருக்கும் என்றாலும் கூட என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்களே எனவே நான் அதை பின்பற்றுகிறேன். The power that exists behind the truth will not work in our lives. சத்தியத்திற்கு பின்பாக கிரியை செய்கிறதான அந்த வல்லமையானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாது. There's a verse in the Bible, God himself said it. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அதை தேவன் தாமே சொல்லி இருக்கிறார். Men loved darkness rather than the light. மனுஷர்கள் வெளிச்சத்தை காட்டிலும் அவர்கள் இருளை நேசித்தார்கள். Men loved darkness rather than the light. மனுஷர்கள் வெளிச்சத்தை நேசிப்பதை காட்டிலும் இருளை நேசித்தார்கள். Men love lies rather than the truth. மனுஷர்கள் சத்தியத்தை நேசிப்பதை காட்டிலும் பொய்களை நேசித்தார்கள். That is the state of the world today. இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நிலவரமாய் இருக்கிறது. They don't want to listen. அவர்களுக்கு செவி கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. That's why the Bible says in the last days people will come with itching ears. They will not listen to the truth but they will turn aside to fables. எனவே தான் அந்த வேதமானது இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லுகிறது. கடைசி நாட்கள் ஜனங்கள் செவித்தினம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் உண்மைக்கு இடம் கொடாமல் அவர்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். So people will rather believe fables, stories, lies rather than what is real. எனவே ஜனங்கள் எது நிஜமா இருக்கிறதோ அதை நம்புவதற்கு பதிலாக கதைகளையும் பொய்களையும் அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள். In such a situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
சூழ்நிலையில் the devil is creating that atmosphere. பிசாசானவன் இதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். So when the antichrist comes with lies, எனவே அந்த கிறிஸ்துவானவன் பொய்களோடு கூட இறங்கி வரும்போது very easy for him to take over the world. உலகத்தை தன் பக்கமாய் எடுத்துக்கொண்டு போவதற்கு அவன் மிகவும் எளிதாய் இருக்கும். Dear brother, dear sister, do you know the Bible prophesies that one man is going to rule the whole world very soon? அருமையான சகோதரனே சகோதரியே, வேதமானது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான் என்று உரைத்திருக்கிறது. To come to power, he has to utter a lot of lies. அவன் ஆளுகைக்கு வர வேண்டும் வரும்படியாக அவன் அநேக பொய்களை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. And if our heart lacks uprightness, we'll believe all those lies. அது மாத்திரமல்ல, நம்முடைய இதயத்தில் செம்மையான காரியமானது குறைவா இருக்கும் என்றால் நாம் பொய்களை நம்ப ஆரம்பிப்போம். He will say peace, peace, peace and come into power. அவன் ஜனங்களிடத்தில் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஆட்சிக்கு வருவான். And everybody will accept him. எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். And the moment he sits to rule, it will be war, war, war after that. அவன் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறதான அந்த நிமிஷம் தொடங்கி அதற்கு பிறகு உலகம் முழுவதும் யுத்தங்கள் யுத்தங்கள் என்று ஆரம்பிக்கும். The whole world is ready to accept that great deception. முழு உலகமும் அந்த வஞ்சகத்தை ஒத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. But God has brought you here to tell you the truth. ஆனால் தேவனோ உங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக இங்கே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். One day there was a pastor who in a period of time kept on speaking about holiness and overcoming life. ஒரு முறை ஒரு பாஸ்டர் கொஞ்ச காலங்களாக பரிசுத்தத்தை பற்றியும் ஜெயஜீவத்தை பற்றியும் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். He kept on pressing on that point. அவர் தொடர்ந்து அந்த காரியத்தை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். After the meeting was over, கூட்டம் முடிந்த பிறகு one of the listeners started criticizing the pastor. அதை கவனித்ததான ஒருவர் பாஸ்டரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தார். What's this pastor always saying holiness, holiness, overcoming life? என்ன இந்த பாஸ்டர் எப்பொழுது பார்த்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தம் ஜெயஜீவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்? Something is wrong with his life. That's why he's keeping on saying that. அவருடைய வாழ்க்கையில் தான் ஏதோ தவறு இருக்கிறது போல் இருக்கிறது. எனவே தான் அவர் இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். But the truth was, ஆனால் சத்தியம் என்னவென்றால் something was wrong with that believer's life. அந்த விசுவாசியினுடைய ஜீவிதத்தில் ஏதோ ஒரு தவறு இருந்தது. I knew him personally. நான் அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிவேன். But why did he criticize the pastor? ஆனால் அவர் ஏன் அந்த பாஸ்டரை விமர்சனம் செய்தார்? There is a saying in English, if you don't like the message, attack the messenger. ஆங்கிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழமொழி இருக்கிறது, பிரசங்கமானது செய்தி உங்களுக்கு பிடிக்காவிட்டால் செய்தியாளரை நீங்கள் தாக்க வேண்டும். If you don't like the message, attack the messenger. செய்தி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் என்றால் நீங்கள் செய்தியாளரை தாக்குங்கள். So when the message comes, எனவே செய்தியானது வரும்போது, when the truth comes, சத்தியமானது வரும்போது, instead of humbling ourselves and receiving the truth, நம்மை நாமே தாழ்த்தி சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, instead of setting our hearts right according to the truth, சத்தியத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய இதயத்தை செம்மைப்படுத்துவதற்கு பதிலாக, our heart remains as it is, but we reject the truth, attack the speaker. நம்முடைய இதயமானது அதே நிலவரத்தில் இருக்கிறது, சத்தியத்தை தள்ளிவிட்டு நாம் அந்த பேசுகிறவரை தாக்க ஆரம்பிக்கிறோம். The time is coming when people will not love the truth. காலமானது வருகிறது, அப்பொழுது ஜனங்கள் சத்தியத்தை நேசிக்க மாட்டார்கள். When Jesus stood before Pilate, இயேசுவானவர் பிலாத்துவின் முன்பாக நின்றபோது, Jesus said, I have come to bear witness of the truth. நான் சத்தியத்தை பற்றி சாட்சி கூறும்படியாக வந்தேன் என்று சொன்னார். Then Pilate asked him, அப்பொழுது பிலாத்து அவரை பார்த்து கேட்டான், what is truth? சத்தியமாவது என்ன? Then a wonderful thing happened. அப்பொழுது ஒரு அற்புதமான காரியம் நிகழ்ந்தது. The moment Pilate asked what is truth, பிலாத்து இயேசுவை பார்த்து சத்தியமாவது என்ன என்று கேட்ட அந்த நிமிஷத்தில் தானே, what did Pilate do? பிலாத்து என்ன செய்தான்? Read John chapter 18 37 and 38. யோவான் 18ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். He asked, Pilate therefore said unto him, Art thou a king then? Jesus answered, Thou sayest that I am a king. To this end was I born, and for this cause came I into the world, that I should bear witness unto the truth. Everyone that is of the truth heareth my voice. Pilate said unto him, What is truth? And when he had said this, he went out again.
Here, what is written? இங்கே என்ன He எழுதப்பட்டிருக்கிறது? asks a question but doesn't wait for the answer. He just walks out. இவன் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு பதிலுக்காக காத்திருக்காமல் அப்படியே நடந்து போய் விடுகிறான். This is the heart of man today. இதுதான் இன்றைய மனுஷனுக்குள் இருக்கிறதான இருதயத்தின் நிலவரம். So full of questions, so full of criticisms, but we don't want to know the answers. முற்றிலும் கேள்விகள், முற்றிலும் விமர்சனங்கள், பதிலுக்காக காத்திருக்காமல் போகிறதான ஒரு காரியம். And if the answer comes in a way we don't like, we attack the messenger. அப்படியே பதிலும் நமக்கு விரும்பாத பட்சத்தில் அருவதும் என்றால் நாம் அந்த செய்தியாளரை தாக்க ஆரம்பிக்கிறோம். If you turn to the book of Jeremiah, எரேமியாவின் புத்தகத்துக்கு வேதங்களை திருப்புங்கள். chapter 42. 42ஆம் அதிகாரம். Here we see a group of people coming to Jeremiah and saying, tell us what God has told you, we'll listen to it. இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் எரேமியாவின் இடத்தில் வந்து கர்த்தர் உமக்கு என்ன சொன்னாரோ அதை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு செவி கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Chapter 42 verse 5 and 6. 42ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமாக சாட்சியாயிருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். Then they said to Jeremiah, the Lord be a true and faithful witness between us, if we do not even according to all things for the which the Lord thy God shall send thee to us, whether it be for good or whether it be evil, we will obey the voice of the Lord our God to whom we will send thee. So what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? A group of people are coming to Jeremiah and asking, tell us what God is saying, whether it is good or bad, we will listen. ஒரு கூட்ட ஜனங்கள் எரேமியாவின் இடத்தில் வந்து கர்த்தர் உமக்கு என்ன சொன்னார் என்று எங்களிடத்தில் சொல்லுங்கள், அது நன்மையானாலும் தீமையானாலும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள். So Jeremiah said, all right, I will declare it to you, I will keep back nothing from you. அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், நான் அப்படியே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லுகிறேன், ஒன்றையும் மறைத்து வைக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். And when Jeremiah finished speaking, எரேமியா பேசி முடித்த பிறகு the same people, what did they say? அதே ஜனங்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Read chapter 43 verses 1 and 2. 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு உசையாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய். போதும். So what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? They said, whatever you say, whether it's good or bad, we will listen. But at the end of the speech, after the end of what Jeremiah said, they said, no, you're telling lies. முதலாவதாக அவர்கள் எரேமியாவை பார்த்து, நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நன்மையானாலும் தீமையானாலும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள். எரேமியா சொல்லி முடித்த பின்பு, இல்லை நீ பொய் சொல்லுகிறாய் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். God has not sent you. கர்த்தர் உம்மை அனுப்பவில்லை. So if you don't like the message, attack the messenger. எனவே உனக்கு செய்தி பிடிக்கவில்லை என்றால் செய்தியாளரை தாக்கு. They did not like the message of Jesus. அவர்களுக்கு இயேசுவினுடைய செய்தி பிடிக்கவில்லை. So they attacked the messenger. எனவே செய்தியாளரை அவர்கள் தாக்கினார்கள். That's what happened in the days of Jesus. அதுதான் இயேசுவின் நாட்களில் நடந்தது. He said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். Besides me, no way to go to God. என்னை அல்லாமல் தேவனிடத்துக்கு போக உங்களால் கூடாது என்று அவர் The சொன்னார். people did not like the message. ஜனங்களுக்கு அந்த செய்தி விருப்பமில்லை. So they attacked the messenger. எனவே அவர்கள் செய்தியாளரை தாக்கினார்கள். So they could not find an excuse, a reason to attack the messenger. அந்த செய்தியாளரை தாக்குவதற்கு அவர்களுக்கு எந்த சாக்கு போக்கும் எந்த காரணமும் கிடைக்கவில்லை. So they raised up false witnesses and attacked the messenger. எனவே அவர்கள் பொய் சாட்சிகளை எழுப்பி அந்த செய்தியாளரை தாக்கினார்கள். Through lies they crucified the messenger. பொய்களினால் அந்த செய்தியாளரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். But today, ஆனால் இன்று the attack on the messenger has become part of our message. அந்த செய்தியாளரை தாக்குகிறதான அந்த தாக்குதலானது நம்முடைய செய்தியினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. The attack on Jesus has become part of our message. இயேசுவின் மேல் இருந்ததான அந்த தாக்குதலானது நம்முடைய செய்தியின் ஒரு பகுதியாய் மாறிவிட்டது. They attacked him through envy. அவர்கள் பொறாமையினால் அவரை தாக்கினார்கள். They attacked him because they did not like the truth. சத்தியம் அவர்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்தபடியினால் அவர்கள் அவரை தாக்கினார்கள். But the very attack on Jesus has become the gospel. ஆனால்
இயேசுவை தாக்கியதனா அந்த தாக்குதலானது இன்று சுவிசேஷமாய் மாறிவிட்டது. They attacked him because their hearts were not upright. அவர்கள் இருதயம் செம்மையாய் இல்லாமல் இருந்தபடினால் அவர்கள் அவரை தாக்கினார்கள். But Jesus accepted it. ஆனால் இயேசுவோ அதை ஏற்றுக்கொண்டார். And he took the attack. அவர் அந்த தாக்குதலையும் எடுத்தார். They allowed him to nail him on the cross. அவர் தம்மை சிலுவையில் அறையும்படி He allowed them to nail him on the cross. அவர்கள் அவரை சிலுவையில் அறையும்படியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். Today that has become our message. இன்று அதுவே நம்முடைய செய்தியாய் மாறி இருக்கிறது. Today the death of Jesus, the attack on Jesus has become the center of the message of Christianity. இன்று இயேசுவினுடைய மரணமானது இயேசுவை தாக்கினதான அந்த தாக்குதலானது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மையமாய் மாறிவிட்டது. No other God has died for people. எந்த மற்ற தேவனும் ஜனங்களுக்காக மரிக்கவில்லை. In every religion there are philosophies, there are good teachings, we do not deny it. எல்லா மதங்களிலும் தத்துவங்கள் இருக்கிறது, நல்ல போதனைகள் இருக்கிறது, அதை நாங்கள் மறுக்கிறதில்லை. But which God has loved the people enough to give his life? ஆனால் எந்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக மரிக்கிற அளவுக்கு நேசித்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்? Jesus did not die because he could not face the enemies. இயேசுவானவர் ஏதோ சத்துருக்களை எதிர்க்க முடியாமல் இருந்தபடியினால் அவர் மரித்து போகவில்லை. Jesus said, if I think in my mind I can bring down 72,000 angels and kill you all. இயேசு சொன்னார், நான் என்னுடைய மனதிலே நினைத்தால் போதும் 72,000 தூதர்களை நான் கொண்டு வந்து உங்கள் எல்லாரையும் கொன்று போட என்னால் முடியும். One angel, the Bible says, killed 1,85,000 people. Then 72,000 angels could have killed the entire earth's population. வேதமானது இப்படி சொல்லுகிறது, ஒரு தூதனானவன் 185,000 பேரை அவன் கொன்று போட்டான் என்று சொல்லுகிறது. அப்படியாக இருக்கும் என்றால் 72,000 தூதர்கள் சென்று முழு பூமியில் இருக்கிறவர்களையும் கொன்று போட்டிருப்பார்கள். So Jesus was saying, if I want to, I can make the whole world extinct of human beings. எனவே இயேசுவானவர் இப்படி சொன்னார், நான் விரும்பினேன் என்றால், நான் நினைத்தேன் என்றால் இந்த முழு பூமியுமே ஒன்றுமில்லாமல் ஜனங்களை கொன்று போட்டு மனுஷன் இல்லாத பூமியாய் நான் மாற்ற முடியும். But he did not think. ஆனால் அவரோ அதை நினைக்கவில்லை. Jesus allowed the attack on himself. இயேசு தம்மேல் வந்ததான அந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்தார். Because he loved the people. ஏனென்றால் அவர் ஜனங்களை நேசித்தார். He loved not Christians. அவர் கிறிஸ்தவர்களை மாத்திரம் நேசிக்கவில்லை. He loved every human being on earth. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷ பிறவியையும் அவர் நேசித்தார். He loved not only rich people. அவர் ஏதோ ஐஸ்வரியவான்களை மாத்திரம் He நேசிக்கவில்லை. loves every human being on earth. பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் அவர் நேசித்தார். My Jesus loves the president of America as much as he loves the beggar on the street. என்னுடைய இயேசுவானவர் அந்த அமெரிக்க ஜனாதிபதியை எப்படி நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தெருவில் இருக்கிறதான பிச்சைக்காரனையும் அவர் நேசிக்கிறார். You and I are supposed to be dead. நீங்களும் நானும் மரித்திருக்க வேண்டும். The Bible says every sin has a punishment and the punishment is death. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு தண்டனை உண்டு, அந்த தண்டனை மரணம். So you and I are the ones supposed to die because the Bible says there's no one who has not sinned. எனவே நீங்களும் நானும் தான் மரித்திருக்க வேண்டும், ஏனென்றால் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. But God could not stay there in heaven to watch every man die. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் மரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு தேவனால் அங்கே இருக்க முடியவில்லை. He came down to his own. அவர் தம்முடைய சொந்தக்காரர்களிடத்தில் வந்தார். But his own received him not. ஆனால் அவருடைய சொந்த ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They are the ones who hated him. அவரை பகைத்தவர்கள் அவர்களாய் இருந்தார்கள். They said, you're a liar. நீ ஒரு பொய்யன் என்று அவர்கள் You சொன்னார்கள். say you're God, you're not God. நீர் தேவன் அல்ல என்று அவர்கள் சொன்னார்கள். You have a devil inside you. உமக்குள்ளே பிசாசு இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். You're a drunkard. நீ ஒரு மதுபான பிரியன் என்று அவர்கள் சொன்னார்கள். You're a glutton. நீ ஒரு போஜன பிரியன் என்று அவர்கள் You're a சொன்னார்கள். friend of sinners. நீ பாவிகளின் நண்பன் என்று அவர்கள் So சொன்னார்கள். you can't be God. எனவே நீர் தேவனாய் இருக்க So முடியாது. they made a plan and killed him. எனவே அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி அவரை கொலை செய்தார்கள். In the plan of God, God gave him permission to die. தேவனுடைய திட்டத்தில் தேவனானவர் அவருக்கு மரணிக்கும்படியான ஒரு தண்டனையை கொடுத்தார். Permission to ஒரு die. அனுமதியை கொடுத்தார். God allowed Jesus to die so that you and I might not die. நீங்களும் நானும் மரிக்காமல் இருக்கும்படியாக தேவனானவர் இயேசுவை மரிக்கும்படியாக அனுமதி கொடுத்தார். One day in a Christian home, a mother died. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ஒரு தாயார் மரித்து போனார்கள். The little girl was there, 4 years old. அங்கே ஒரு சிறிய பெண் பிள்ளை இருந்தால் 4 வயது. About 4 years old. ஏறக்குறைய 4 வயது. When she saw her mother's body, அவள் தன்னுடைய தாயாரினுடைய சரீரத்தை பார்த்தபோது, the father was a preacher. அவளுடைய தகப்பனார் ஒரு பிரசங்கியாராய் இருந்தார். He would often say, Jesus died for you. அவர் அடிக்கடி இப்படி சொல்லுவார், இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று. Jesus died so that you may not die. நீங்கள் மரிக்காமல் இருக்கும்படியாக இயேசு உங்களுக்கு மரித்தார். Then this little child asked a question. அப்பொழுது இந்த சிறிய பிள்ளை ஒரு கேள்வியை கேட்டது. Daddy, you often say Jesus died so that we may not die. அப்பா, நீங்கள் அடிக்கடி நாம் மரிக்காமல் இருக்கும்படியாக இயேசு மரித்தார் என்று சொல்லுகிறீர்கள். Then why did mommy die? அப்படியாக இருக்கும் என்றால் ஏன் அம்மா மரித்து போனார்கள்?
He did not have an answer to say for a minute. ஒரு நிமிஷத்திற்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் அறியாமல் இருந்தார். Suddenly he saw a lorry standing on the roadside. திடீரென்று சாலையில் ஒரு லாரி நிற்பதை அவர் பார்த்தார். And the shadow of the lorry stretched across the road. அந்த லாரியினுடைய நிழலானது அந்த சாலையின் மேல் நீண்டு பட்டிருந்தது. Then he asked the girl, it shows, do you see that lorry there? அப்பொழுது அந்த சிறிய பிள்ளையை அவர் பார்த்து, அங்கே உன்னால் லாரியை பார்க்க முடிகிறதா என்று கேட்டார். Yes. ஆம். Can you see the shadow of the lorry across the road? அந்த லாரியினுடைய நிழலை அந்த சாலையின் மேல் உன்னால் பார்க்க முடிகிறதா? Yes. ஆம். Would you like the lorry to go over your head or the shadow to go over your head? அந்த லாரியானது உன்னுடைய தலையின் மேல் போவதற்கு நீ விருப்பம் கொள்வாயா, இல்லாவிட்டால் அந்த லாரியினுடைய நிழல் உன்மேல் படும்படியாக நீ விருப்பமாய் இருப்பாயா? I would like the shadow to go over my head. அந்த லாரியினுடைய நிழல் என்னுடைய தலையின் மேல் போவதற்கு நான் விருப்பமாய் இருக்கிறேன். Do you know, child, the lorry went over Jesus' head, the shadow went over mommy's head. பிள்ளையே, உனக்கு தெரியுமா, லாரியானது இயேசுவினுடைய தலையின் மேல் ஏறி சென்றது, அந்த லாரியினுடைய நிழலானது அம்மாவின் மேல் ஏறி சென்றிருக்கிறது. Jesus faced the actual death, and today mommy is only facing what is the shadow of death. She is only sleeping. இயேசுவானவர் உண்மையான மரணம் எதுவோ அந்த மரணத்தை சந்தித்தார். அம்மா இன்று மரணத்தினுடைய நிழலை தான் சந்தித்திருக்கிறார்கள். Hallelujah! Today this gospel of the cross is the power of God. இன்று இந்த சிலுவையின் சுவிசேஷமானது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. 1 minute shall we close our eyes? ஒரு நிமிடம் நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடுவோம். If there's anyone who does not believe this truth, இங்கே இருக்கிற யாராவது ஒருவராவது இந்த சத்தியத்தை ஒத்துக்கொள்ளாமல் நம்பாமல் இருப்பீர்கள் என்றால், if there's anyone here living a life of sin, ஒரு பாவ வாழ்க்கை இங்கே யாராவது செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், this is the truth. இதுதான் சத்தியம். Jesus died for you. இயேசுவானவர் உங்களுக்காக மரித்தார். If with an upright heart you will accept this truth, ஒரு உத்தமமுள்ள இருதயத்தோடு நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், you may be a murderer of 10 people. நீங்கள் ஒருவேளை 10 பேரை கொலை செய்ததான ஒரு கொலை பாதகனாய் இருக்கலாம். You may be a prostitute. ஒருவேளை நீங்கள் ஒரு விபச்சாரக்காரனாய் இருக்கலாம். You may be a continuous drunkard. இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு தொடர்ந்து குடிக்கிறதான ஒரு மதுபானக்காரனாய் Or you இருக்கலாம். may be a chain smoker. இல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ந்து புகைப்பிடிக்கிறவராய் இருக்கலாம். It does not matter. அது தேவனுக்கு காரியமே அல்ல. The punishment that should have met you, Jesus has taken. உங்களை சந்திக்க வேண்டியதான அந்த தண்டனையை இயேசு எடுத்துக்கொண்டார். The lorry went over his head and the shade over yours. லாரியானது அவருடைய தலையின் மேல் ஏறி சென்றது, அதனுடைய நிழல் தான் உங்கள் மேல். If you believe in him, நீங்கள் அவரை நம்பினால், Jesus says, இயேசு சொல்லுகிறார், he that believeth on me, என்னை விசுவாசிக்கிறவன் though he were dead, yet shall he live. அவன் மரித்தாலும் பிழைப்பான். Whosoever liveth and believeth in me shall never die. என்னை விசுவாசித்து இருக்கிறவன் அவன் மரிக்க மாட்டான். Will you give your heart to Jesus? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் இயேசுவினிடத்தில் கொடுப்பீர்களா? If you believe that he died for you, அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால், if you believe that he shed his blood for you, அவர் தம்முடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், did you not hear the testimony how one drop of blood from the cross from the feet of Jesus entered into that brother's head and healed him? நீங்கள் சாட்சியில் கேட்டீர்களே, அந்த சாட்சியில் சிலுவையில் தொங்கப்பட்டதான அந்த இயேசுவினுடைய பாதத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தமானது அவருடைய தலையின் மேல் விழுந்தது, அவருடைய தலை முழுவதும் பரவி அவருடைய புண்ணை அது சுகமாக்கினது. That blood can heal your soul and heal your body too. அந்த இரத்தமானது உங்களுடைய ஆத்மாவை குணப்படுத்தும், உங்களுடைய சரீரத்தை சுகமாக்கும். No matter how terrible your sin might be, உங்களுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் பரவாயில்லை, no matter how often you have been committing that sin, நீங்கள் அந்த பாவத்தை அடிக்கடி செய்திருந்தாலும் பரவாயில்லை, that blood of Jesus has the power to cleanse you. அந்த இயேசுவின் இரத்தமானது உங்களை சுத்தமாக்குவதற்கு வல்லமை உள்ளது. The death of Jesus has the power to deliver you. இயேசுவின் மரணமானது உங்களை விடுவிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. Today sin is a mighty power in the world. இன்று பாவமானது உலகத்தில் ஒரு பெரிய வல்லமையாய் இருக்கிறது. Everybody trembles before sin. எல்லாரும் பாவத்திற்கு முன்பாய் நடுங்குகிறார்கள். The tallest man in the world is a slave to sin. உலகத்தில் மிகவும் உயரமாய் இருக்கிறதான நபர் கூட பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார். The heaviest man in the world is a slave to sin. உலகத்தில் பலசாலியாய் இருக்கிற மனுஷனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார். The richest man in the world is a slave to sin. உலகத்திலே பெரிய பணக்காரராய் இருக்கிற மனுஷனும் பாவத்திற்கு அடிமையாய் The இருக்கிறார். most educated man in the world is a slave to sin. உலகத்தில் அதிகமாக படித்ததான மனுஷன் கூட பாவத்திற்கு அடிமையாய் The இருக்கிறார். most beautiful person in the world is a slave to sin. உலகத்திலே மிக அழகாய் இருக்கிறதான நபர் கூட பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார். While it holds every human being under its grip, பாவமானது தன்னுடைய பிடியில் எல்லா மனுஷர்களையும் வைத்திருக்கிறது. with your eyes closed, உங்களுடைய கண்கள் மூடின பிரகாரம் look at the cross. சிலுவையை நோக்கி பாருங்கள். There was a man hanging on the cross. அங்கே
ஆகிய ஒரு மனுஷன் சிலுவையில் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். In him is no beauty. அவருக்குள் சௌந்தரியம் இல்லை. He was a man who was not rich. அவர் ஐஸ்வரியமுள்ள மனுஷன் அல்ல. He was an ordinary man. அவர் ஒரு சாதாரண மனுஷன். His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு. And as he stands there impaled on the cross, அவர் அந்த சிலுவையில் தொங்கப்பட்டதான அந்த நிலவரத்தில் நின்று கொண்டிருக்கும் போதுதானே the sin that is so powerful controlling every human in the world, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதான இந்த வல்லமை வாய்ந்ததான பாவம் is trembling before Jesus. இயேசுவுக்கு முன்பாய் நடுங்குகிறது. It is trembling before Jesus. அது இயேசுவுக்கு முன்பாய் நடுங்குகிறது. The foot of Jesus is on the head of sin. இயேசுவின் பாதமானது பாவத்தின் தலையின் மேல் இருக்கிறது. Today he has the power to deliver you from sin. இன்று பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். So with your eyes closed, எனவே உங்கள் கண்கள் மூடின பிரகாரம் look on the cross. அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். That's the only place in the universe where your sin can go. முழு அண்ட சராசரத்திலுமே உங்கள் பாவம் போகக்கூடியதான ஒரே ஒரு இடம் அந்த சிலுவை. That's the only place in the universe before which sin trembles. முழு அகிலாண்டத்திலுமே உங்களுடைய பாவம் நடுங்கக்கூடியதான ஒரே ஒரு இடம் அந்த சிலுவை. Come to the cross, dear brother. அருமையான சகோதரனே அந்த சிலுவை அண்டை வா. Come to the cross, dear sister. அருமையான சகோதரியே அந்த சிலுவை அண்டை வா. That sin that has been troubling you உங்களை தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கிறதான அந்த பாவம் is going to walk out of your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது போக போகிறது. That sickness that has been troubling you is going to walk out of your life. இதுவரைக்கும் உங்களை தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கிறதான அந்த வியாதியானது உங்களை வாழ்க்கை விட்டு போக போகிறது. Just like David went towards Goliath and Goliath went towards David. எப்படி தாவீது கோலியாத்தை நோக்கி சென்றானோ கோலியாத் தாவீதை நோக்கி சென்றானோ, as sin walked towards Jesus, Jesus walked towards sin. பாவமானது இயேசுவை நோக்கி கொண்டு செல்கிறது, இயேசுவானவர் பாவத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். Sin took nails and crucified Jesus on the cross. பாவமானது ஆணிகளை எடுத்து சிலுவையின் மேல் இயேசுவை அறைந்து விட்டது. And then Jesus bled to death. அந்த இடத்தில் இயேசுவானவருக்கு ரத்தம் வழிந்து கடைசியில் அவர் மரித்து போய்விட்டார். And sin thought that is the end. அப்பொழுது பாவமானது இப்படி நினைத்துக் கொண்டது இதுதான் அவருடைய முடிவு என்று. Oh, now I am in power. இப்பொழுது நான் தான் வல்லமையுள்ளவனாய் இருக்கிறேன். The throne is mine. சிங்காசனம் என்னுடையது. Every human being is mine. ஒவ்வொரு மனுஷ பிறவியும் எனக்குரியவர்கள். But you know what Jesus did? ஆனால் இயேசுவானவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? His body died. அவருடைய சரீரம் மரித்தது. But his soul was alive. ஆனால் அவருடைய ஆத்துமாவோ உயிரோடு இருந்தது. Sin could not touch his soul. பாவமானது அவருடைய ஆத்துமாவை தொட முடியவில்லை. In his soul, you know what where he went? அவருடைய ஆத்துமாவை வைத்துக்கொண்டு அவர் எங்கே சென்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? Satan was sitting on the throne in hell. சாத்தானானவன் பாதாளத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். I have taken the victory. நான் ஜெயம் பெற்றேன். Jesus is crucified. இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார். Jesus is dead. இயேசு மரித்து போய்விட்டார். Now the world is mine. இப்பொழுது உலகம் என்னுடையது. Suddenly a light shone in hell. திடீரென்று பாதாளத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. Jesus came down. இயேசுவானவர் இறங்கி வந்தார். Came down into hell. பாதாளத்திற்குள் இறங்கி வந்தார். Satan froze. All the demons in hell froze. சாத்தானும் அந்த பாதாளத்தில் இருக்கிறதான அத்தனை பிசாசுகளும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது. They all stood there. அவர்கள் எல்லாரும் அப்படியே அங்கே நின்றார்கள். Jesus was not dead. He is there in front of us. இயேசுவானவர் மரித்து போகவில்லை, இப்பொழுது நம் முன்பாக உயிரோடு நின்று கொண்டிருக்கிறாரே. Behind the throne, அந்த சிங்காசனத்திற்கு பின்பாக a big key was hanging. ஒரு பெரிய திறவுகோலானது தொங்கிக் கொண்டிருந்தது. A bunch of keys were hanging. திறவுகோல்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. What was those keys? அந்த சாவிகள் என்ன? The keys of hell and of death. பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோல்கள். As all of hell, every demon in hell froze standing where they were, as Satan froze in his seat. முழு பாதாளமும் பாதாளத்தில் இருக்கிறதான அத்தனை பிசாசுகளும் எங்கே இருந்தார்களோ அங்கே நின்று கொண்டு பிசாசானவன் தன்னுடைய சிங்காசனத்தில் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது Jesus went past the throne and took those keys. இயேசுவானவர் அந்த சிங்காசனத்தை கடந்து சென்று அந்த திறவுகோல்களை தம்முடைய கையில் எடுத்தார். He walked out of hell. அவர் பாதாளத்தை விட்டு வெளியே வந்தார். No soldier could stop him. எந்த போர் சேவகனும் அவரை நிறுத்த முடியவில்லை. No demon could stop him. எந்த பிசாசும் அவரை நிறுத்த முடியவில்லை. No stone could stop him. எந்த கல்லும் அவரை நிறுத்த முடியவில்லை. No government seal could stop him. எந்த அரசாங்க முத்திரையும் அவரை நிறுத்த முடியவில்லை. Jesus rose up from the dead. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். Hallelujah. Behold, I am alive forevermore.
இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு And இருக்கிறேன். I have the keys of hell and of death. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, you do not have to go to hell. நீங்கள் பாதாளத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. No demon can take you to hell. எந்த பிசாசும் உங்களை பாதாளத்திற்கு கொண்டு போக முடியாது. No witchcraft can kill you. எந்த மந்திரவாதமும் உங்களை கொலை செய்ய முடியாது. Why? ஏன்? Because Jesus has the keys. ஏனென்றால் இயேசுவினிடத்தில் அந்த சாவிகள் இருக்கிறது. If you come to Jesus நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவீர்கள் என்றால், and give your heart to Jesus, உங்களுடைய இருதயத்தை இயேசுவினிடத்தில் தருவீர்கள் என்றால், He has the authority to pull death out of your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மரணத்தை எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. He will save you from hell. அவர் உங்களை பாதாளத்திலிருந்து ரட்சிப்பார். And He will give you a peace that no one in this universe can give you. இந்த அண்ட சராசரத்திலும் ஒருவராலும் தரக்கூடாததான சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார். Give your heart to Him. அவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுங்கள். You will experience the most beautiful thing that can ever happen in your life. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திராததான ஒரு அழகான சம்பவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். That's the turning point in your life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான திருப்புமுனை. Jesus has come to be your savior. இயேசுவானவர் உங்களுடைய இரட்சகராய் இருக்கும்படியாய் வந்திருக்கிறார். This is our message, dear brother, dear sister. அருமையான சகோதரனே சகோதரி, இதுதான் எங்களுடைய செய்தி. If your heart is upright before Him, உங்களுடைய இருதயமானது அவருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும் என்றால், then He is going to come to show His strength and His power in your life. அவர் தம்முடைய வல்லமையும் பலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்கும்படியாய் வருவார். His eyes are running to and fro throughout the whole earth. அவருடைய கண்களானது பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. He is looking for a chance to show Himself strong on the behalf of upright people. உத்தமமான ஜனங்களுடைய சார்பில் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக அவர் தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Let's forget the uprightness of the people of this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய உத்தமத்தை நாம் மறந்து விடுவோம். Let our eyes be open once again. மறுபடியும் நாம் நம்முடைய கண்களை திறப்போம். Let's ask ourselves this question. இந்த கேள்வியை நம்மை பார்த்தே நாம் கேட்போம். Children of God, தேவ பிள்ளைகளே, people who have accepted Jesus already, ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், is our heart upright? நம்முடைய இருதயம் உத்தமமாய் இருக்கிறதா? When God speaks to us, இயேசுவான தேவன் நம்மோடு கூட பேசும்போது we accept the truth. நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோமா? When Jesus asks you to put away your TV sets, உங்களுடைய டிவியை நீங்கள் வீட்டை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லும்போது, or if the Lord asks you to come out and step out to serve Him, இல்லாவிட்டால் நீங்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் உங்களை பார்த்து அழைக்கும் போது, what is your response? உங்களுடைய பதில் என்னவா இருக்கிறது? Are you trying to give an excuse? நீங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்ல முயற்சிக்கிறீர்களா? Or are you trying to justify what you're saying or what you're doing? இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ என்ன சொல்லுகிறீர்களோ அது நியாயம்தான் என்று நியாயப்படுத்துகிறீர்களா? Or are you trying to say no, that's not God speaking to me, that's God speaking to someone else? இல்லை என்றால் அது தேவன் என்னோடு கூட பேசவில்லை, வேறு யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முயற்சிக்கிறீர்களா? Or if you don't like the message, are you going to attack the messenger? இல்லாவிட்டால் செய்தி உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் செய்தியாளரை தாக்க போகிறீர்களா? Then our heart is not upright. அப்படியாக இருக்கும் என்றால் நம்முடைய இருதயமானது உத்தமமாய் இல்லை. No matter how difficult the truth might be, சத்தியமானது எவ்வளவு கடினமுள்ளதாய் இருந்தாலும் பரவாயில்லை. if we are upright, we will receive it. நாம் உத்தமம் உள்ளவர்களாய் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். If we are upright, we will love it. நாம் உத்தமம் உள்ளவர்களாய் இருந்தால் அதை நேசிப்போம். No matter how difficult it might be, அது எந்த அளவுக்கு கடினமுள்ளதா இருந்தாலும் பரவாயில்லை. we won't find fault with the truth or the speaker. We will say, Lord, give me the grace, Lord. நாம் சத்தியத்தில் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம், சத்தியம் சொல்லுகிறவர் பேரில் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம். ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். If God is speaking to you about some wrong relationship in your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான உறவு இருக்கிறதை பற்றி தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்றால், if there's some young person here and indulging in some carnal relationship, இங்கே இருக்கிறதான ஏதோ ஒரு வாலிப நபர் ஏதோ ஒரு மாம்ச பிரகாரமான உறவில் அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பார் என்றால், and the word of God is visiting you, convicting you that this is not of God, it's not the will of God, it's wrong. தேவனுடைய வார்த்தையானது உங்களை வந்து சந்திக்கிறது, அது உங்களை குத்தி பேசுகிறது, இது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் செய்வது தவறு. What's your heart saying? உங்களுடைய இருதயம் இதற்கு என்ன சொல்லுகிறது? If you don't like the message, attack the messenger. உங்களுக்கு செய்தி விருப்பமில்லை என்றால் செய்தியாளரை தாக்க வேண்டுமா? Are you trying to justify yourself? நீங்கள் உங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்கிறீர்களா? Are you looking for a verse in the Bible where your wrong can be made right? இல்லாவிட்டால் உங்களுடைய தவறானது சரிப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் வேதத்தில் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? Be not deceived. If your heart is not upright,
upright, you may find such a verse, but you'll only fall and be broken and snared and taken, as the Bible says. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். உங்களுடைய இருதயமானது உத்தமமா இல்லை என்றால் அப்படிப்பட்ட வசனத்தை கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் அந்த வசனமானது நீங்கள் கண்ணில் மாட்டிக்கொள்ளும்படியாக செய்யும், உங்களை விழ வைக்கும், பாதாளத்திற்கு உங்களை கொண்டு போகும். These are the last days. இவைகள் கடைசி நாட்கள். In the world there are two groups of people. உலகத்தில் இரண்டு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். One group of people are lovers of truth. ஒரு கூட்ட ஜனங்கள் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள். Another group of people, they are lovers of lies. மற்றொரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் பொய்களை நேசிக்கிறவர்கள். You know why they love the lies? அவர்கள் ஏன் பொய்களை நேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Because they can live as they like. ஏனென்றால் அவர்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே வாழ்ந்து கொள்ளலாம். They can live according to their own lusts. அவர்கள் தங்களுடைய சொந்த இச்சைகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொள்ளலாம். If they love the truth, they have to submit to the truth. அவர்கள் சத்தியத்தை நேசிப்பார்கள் என்றால் சத்தியத்திற்கு அவர்களை அர்ப்பணிக்க வேண்டுமே. They'll have a God who tells them laws to keep, do this, don't do this. அவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு பட்டியலை தருகிறார். So they throw that God out so that they can love lies and live as they like. எனவே அந்த தேவனை அவர்கள் தூர எறிந்துவிட்டு பொய்களை நேசித்துக் கொண்டு அதற்கேற்றவாறு அவர்கள் வாழுவதற்கு விருப்பம். Very soon God is going to leave this world. அதி சீக்கிரத்தில் தேவனானவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிறார். Today the presence of God is in this world. இன்று தேவனுடைய சமூகமானது இந்த உலகத்தில் இருக்கிறது. Today the presence of God is in this ground. இன்று தேவனுடைய சமூகமானது இந்த மைதானத்தில் இருக்கிறது. Today the presence of God is around you. இன்று தேவனுடைய சமூகமானது உங்களை சூழ்ந்து இருக்கிறது. Today the voice of God is speaking to you. இன்று தேவனுடைய வார்த்தையானது உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. But a day is coming. ஒரு நாள் வரப்போகிறது. It's coming very soon. அது வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. The presence of God will be no more in this world. அதற்கு பிறகு தேவனுடைய சமூகமானது உலகத்தில் இருக்காது. God is going to leave. தேவனானவர் போக போகிறார். His voice will no more be heard in this world. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் அவருடைய சத்தம் கேட்கப்படாது. But when he leaves, ஆனால் அவர் போகும்போது he is going to take a group of people with him. அவர் தம்மோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக் கொண்டு போக A போகிறார். group of people who have loved the truth. சத்தியத்தை நேசித்ததான அந்த கூட்ட ஜனங்கள். But before he leaves, ஆனால் அவர் போவதற்கு முன்பாக his eyes are traveling throughout the whole world. அவருடைய கண்களானது முழு பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. And he is looking for people with upright hearts. உத்தமமுள்ள இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். And through them a worldwide revival is going to break out. அவர்கள் மூலமாக உலகளாவிய எழுப்புதலானது வரப்போகிறது. Through them a worldwide revival is going to break out. அவர் மூலமாக முழு உலகத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. The whole world is going to see the power of that God who challenged, is anything too hard for me. முழு உலகமும் அவருடைய வல்லமையை காண போகிறது. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விட்டதான அவருடைய வல்லமையை அது பார்க்க போகிறது. They are going to see how powerful that God is. அந்த தேவனானவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று அவர்கள் பார்க்க And போகிறார்கள். if you walk uprightly before him, those who see it are going to see it, because God is going to use you to reveal his power. நீங்கள் அவருக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய வல்லமையை பார்த்தவர்கள் மறுபடியும் அவருடைய வல்லமையை பார்க்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். So God is going to use you in the last days. எனவே கடைசி நாட்களில் தேவன் உங்களை பாவிக்க போகிறார். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, dear friend, அருமையான நண்பனே, do you love the truth? நீங்கள் சத்தியத்தை நேசிக்கிறீர்களா? If you love the truth, நீங்கள் சத்தியத்தை நேசிப்பீர்கள் என்றால் then I want you to acknowledge three things. நான் 3 காரியங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். There are 3 truths I want to place before you. உங்களுக்கு முன்பாக நான் வைப்பதற்கு 3 சத்தியங்கள் இருக்கிறது. If your heart is sincere, you may accept it. உங்களுடைய இருதயமானது உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். Or if you feel that what we are saying from here is a lie, you may reject it. இல்லாவிட்டால் நாங்கள் இங்கே இருந்து என்ன சொல்லுகிறோமோ அது பொய் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் இதை புறக்கணிக்கலாம். The first thing, முதலாவது காரியம், the first truth, முதலாவது சத்தியம், I am a sinner. நான் ஒரு பாவி. Let every person listening to these words acknowledge, I am a sinner. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நபரும் நான் ஒரு பாவி என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளட்டும். Even as I speak to you, I accept this truth that I am a sinner. உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான் தானே இந்த ஒரு சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஒரு பாவி. Before that holy God, அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக, before that sinless God, அந்த பாவமில்லாத தேவனுக்கு முன்பாக, before the most holy God, அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக, I am only covered by his grace. I am a sinner. நான் அவருடைய கிருபையினால் மூடப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு பாவி. That's the first truth. இதுதான் முதலாவது சத்தியம். Will you accept this, dear brother, dear sister? அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? The second truth, இரண்டாவது சத்தியம், Jesus
is Savior. இயேசுவே இரட்சகர். Not only that, அது மாத்திரமல்ல, He alone is Savior. அவரே இரட்சகர். There is no other Savior besides Him. அவரை அல்லாமல் இரட்சகர் இல்லை. Do you accept this truth? இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? Jesus is not one of the many saviors. He alone is Savior. இயேசுவானவர் இருக்கிறதான பல இரட்சகர்களில் அவர் ஒரு இரட்சகர் அல்ல, அவரே இரட்சகர், அவர் மாத்திரம்தான் இரட்சகர். Do you accept this second truth? இந்த இரண்டாவது சத்தியத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? The third truth. மூன்றாவது சத்தியம், If you accept the first two truths, நீங்கள் இந்த முன்பாக சொல்லப்பட்டதான் அந்த இரண்டு சத்தியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், then the third truth comes. மூன்றாவது சத்தியம் வருகிறது. There is nothing too hard for the Lord. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Whatever is the need of your life, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையா இருந்தாலும், whatever is the shortfall in your life, உங்களுடைய வாழ்வில் என்ன குறைவு இருந்தாலும், whatever is the burden of your life, உங்களுடைய வாழ்வில் என்ன வகையான பாரம் இருந்தாலும், whatever is the attack on your life, உங்களுக்கு என்ன தாக்குதல் இருந்தாலும், do you believe this third truth? இந்த மூன்றாவது சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? There is nothing too hard for the Lord. கர்த்தரால் ஆகாத காரியம் இல்லை. If you accept these three truths, இந்த மூன்று சத்தியங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், then in one sense you are an upright person. ஒரு அர்த்தத்தில் நீங்கள் ஒரு உத்தமமான நபர். God is going to reveal His power through you. தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த You போகிறார். are not going to be healed. You are not only going to be healed, you are going to be a healer. நீங்கள் சுகமாக்கப்படுவது மாத்திரம் அல்ல, நீங்கள் மற்றவர்களை சுகமாக்கப்படுகிறதான சுகம் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். You are not only going to be saved, you are going to be one who leads to salvation. நீங்கள் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். You are not only going to be freed from demons, you are going to have the power to cast out demons. பிசாசு உங்களை விட்டு ஓட போவது மாத்திரமல்ல, நீங்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாக இருப்பீர்கள். But before that, ஆனால் அதற்கு முன்பாக you must understand one thing. நாம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். These upright people whom God is looking for, தேவன் தேடுகிறதான இந்த உத்தமமுள்ள ஜனங்கள், they are all weak people. அவர்கள் யாவரும் பலவீனராய் இருக்கிறதான ஜனங்கள். One moment the grace of God leaves them, they are back in the dungeon of sin. ஒரு நிமிடம் தேவனுடைய கிருபையானது அவர்களை விட்டு போய்விட்டால் அவர்கள் மறுபடியும் குப்பை தொட்டிக்குள் போய்விடுவார்கள். They will be once again in the dungeon of sin. அந்த பாவத்தினுடைய அந்த சிறைக்குள் அவர்கள் போய்விடுவார்கள். We are all kept by the grace of God. நாம் யாவரும் தேவனுடைய கிருபையினால் காக்கப்பட்டிருக்கிறோம். Before we close, நாம் முடிப்பதற்கு முன்பாக we want to ask you one question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். If there is anyone here who acknowledges, yes, I'm a weak person. இங்கே இருக்கிறதான யாராவது ஒருவராவது ஆம் நான் ஒரு பலவீனமான மனுஷன் என்று சொல்லுவீர்கள் என்றால், If there's anyone here who acknowledges, yes, I'm a weak person. இங்கே இருக்கிற யாராவது ஒருவராவது ஆம் நான் ஒரு பலவீனமுள்ள மனுஷன் என்று சொல்லுவீர்கள் என்றால், If you realize without the grace of God I cannot live this life, தேவனுடைய கிருபை இல்லாமல் என்னால் இந்த வாழ்க்கையை செய்ய முடியாது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், I live only by the grace of God. நான் தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கிறேன். It's because of the grace of God I am not consumed. தேவனுடைய கிருபை இருப்பதனால் தான் நான் பட்சிக்கப்பட்டு போகவில்லை. If you agree that you are weak and you are here only by the grace of God, நீங்கள் பலவீனர் என்றும் நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் தான் என்றும் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்றால், as a testimony to your weakness, உங்களுடைய பலவீனத்திற்கு ஒரு சாட்சியாக, and as a testimony to the grace of God, தேவனுடைய கிருபைக்கு ஒரு சாட்சியாக, you may stand up where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே எழும்பி நிற்கலாம். If you are strong within yourself, you need not stand up, please. நீங்கள் உங்களுக்குள்ளே பலமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து எழுந்து நிற்க If you வேண்டாம். feel that you can manage without God, you can be seated where you are. தேவன் இல்லாமலே நான் என்னுடைய வாழ்க்கையை சமாளித்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே உட்கார்ந்திருக்கலாம். If you feel that you have a lot of self strength, you can be seated where you are. எனக்கு அதிகமாக சுய பலம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் எழும்ப வேண்டாம், உட்கார்ந்தே இருக்கலாம். If you think by your experience you can carry on in life, then you can be seated where you are. உங்களுடைய அனுபவங்களின் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் உட்கார்ந்தே இருக்கலாம். If you think your wisdom will help you, you can be seated where you are. உங்களுடைய ஞானம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். But if you are weak, ஆனால் நீங்கள் பலவீனராய் இருப்பீர்கள் you என்றால், say, Lord, I cannot, ஆண்டவரே என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், then you may stand up. அப்பொழுது நீங்கள் எழும்பி நிற்கலாம். And as you stand up, நீங்கள் எழும்பி நிற்கும்போது தானே the eyes of the Lord that were wandering throughout the whole world பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய கண்கள் is now being fixed in this place. இப்பொழுது இந்த இடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. It has stopped moving. It has stopped moving. அது அசைவதை விட்டு நின்று விட்டது. It is now watching you. இப்பொழுது அது உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. Because your heart is upright. ஏனென்றால் உங்களுடைய இருதயமானது உத்தமமாய் இருக்கிறது. Your heart is upright in that
has acknowledged its weakness. உங்களுடைய இருதயமானது உத்தமமாய் இருந்து அதோடு கூட அது பலவீனமாய் இருக்கிறது என்றும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. Your heart is upright because it has acknowledged that it is weak. உங்களுடைய இருதயமானது உத்தமமாய் இருக்கிறது ஏனென்றால் அது பலவீனமாய் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டதினால். Your heart is upright because it clings to the grace of God. உங்களுடைய இருதயமானது தேவனுடைய கிருபையை பற்றி பிடித்தபடியினால் உங்களுடைய இருதயம் உத்தமமானது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, we have only a few days in this planet Earth. இந்த பூமியாக கிரகத்தில் நமக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. Very soon we are going to leave this world. அதி சீக்கிரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். But we have an enemy. ஆனால் நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறார். There is a dragon with 7 heads waiting to swallow the upright. 7 தலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறதான ஒரு வலு சர்ப்பமானது உத்தமமானவர்களை விழுங்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. There is a dragon who knows our weakness. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறதான ஒரு வலு சர்ப்பம் இருக்கிறது. And is looking for a chance to swallow you and me. உங்களையும் என்னையும் விழுங்கும்படியாக அது தருணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது. Yes, we know those 7 heads are stronger than us. ஆம், அந்த 7 தலைகளும் நம்மை காட்டிலும் பலம் உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Yes, we know that dragon is wiser than us. ஆம், அந்த வலு சர்ப்பமானது நம்மை காட்டிலும் ஞானம் உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Yes, we know that dragon is stronger than us. ஆம், அந்த வலு சர்ப்பமானது நம்மை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Yes, we know that dragon is faster than us. அந்த வலு சர்ப்பமானது நம்மை காட்டிலும் வேகமானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். But remember, ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், remember one thing. ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். We weak human beings are not alone. பலவீனராகிய மனுஷர்களாகிய நாம் தனியாக இல்லை. We human beings are not alone. மனுஷர்களாகிய நாம் தனியாக இல்லை. We have a captain. நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். We have a captain. நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். His name is Jesus. அவருடைய பெயர்தான் இயேசு. And he is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். And his grace is with us. அவருடைய கிருபையானது நம்மோடு கூட His இருக்கிறது. eyes are upon us. அவருடைய கண்களானது நம்மேல் இருக்கிறது. He is going to reveal his power in us. அவர் தம்முடைய வல்லமையை நமக்குள் விளங்க பண்ண போகிறார். He is going to reveal his power through us. அவர் நம் மூலமாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். Can you hear his voice? அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? Can you hear his voice? அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று Is உண்டோ? anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? That dragon is waiting to swallow the man child. அந்த வலு சர்ப்பமானது அந்த ஆண் பிள்ளை விழுங்கும்படியாய் முயற்சித்து But you கொண்டிருக்கிறது. know what is going to happen? ஆனால் என்ன நடக்க போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? You know what is going to happen? என்ன சம்பவிக்க போகிறது என்று உங்களுக்கு That தெரியுமா? man child is not just going to escape to the throne of God. அந்த ஆண் பிள்ளையானது தேவனுடைய சிங்காசனத்திற்கு தப்பி போவது மாத்திரமல்ல, That man child is going to crush the heads of those dragon and then escape. அந்த ஆண் பிள்ளையானது அந்த வலு சர்ப்பத்தினுடைய தலைகளை மிதித்து நசுக்கிவிட்டு அதற்கு பிறகு போக போகிறது. The victory is ours. ஜெயமோ நம்முடையது. The victory is ours. ஜெயமோ நம்முடையது. The victory is ours. ஜெயமோ நம்முடையது. The eyes of the Lord are upon the weak ones. கர்த்தருடைய கண்களானது பலவீனராய் இருக்கிறீர்களே உங்கள் மேல் இருக்கிறது. The eyes of the Lord are upon the weak ones because they are upright before God. கர்த்தருடைய கண்களானது பலவீனராய் இருக்கிறவர்கள் மேல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்கிறது. A voice is being heard. ஒரு சத்தமானது கேட்கப்பட்டு Is கொண்டிருக்கிறது. anything too hard for me? என்னால் ஆகாத காரியம் உண்டோ? From the voice a power is coming down. அந்த சத்தத்திலிருந்து ஒரு வல்லமையானது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. From the voice a power is coming அந்த down. சத்தத்திலிருந்து ஒரு வல்லமையானது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. A power to save. ரட்சிக்கிறதுக்கான வல்லமை. A power to conquer. மேற்கொள்வதற்கு இருக்கிறதான வல்லமை. A power to crush the head of Satan. சாத்தானுடைய தலையை நசுக்குவதில் இருக்கிறதான வல்லமை. A power to heal. சுகமாக்க கூடியதான வல்லமை. Receive the power. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the power. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். முழங்கியே கர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போ. முழங்கியே கர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போ. சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் கொல்லுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் கொல்லுவார்.
முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். Don't look at your weakness. உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். Look only at me. என்னை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். I am stronger than your weakness. உங்களுடைய பலவீனத்தை காட்டிலும் நான் பலவான். I am stronger than your enemy. உங்களுடைய சத்துருவை காட்டிலும் நான் பலவான். I am stronger than your sickness. உங்களுடைய வியாதியை காட்டிலும் நான் I am பலவான். stronger than the powers of witchcraft. மந்திரவாதத்தின் வல்லமையை காட்டிலும் நான் பலவான். I will subdue. நான் மேற்கொள்ளுவேன். I will overcome. நான் கீழ்ப்படுத்துவேன். I am your God, says the Lord. நானே உங்களுடைய தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். முழங்கியே ரட்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். லக்கலமங்கலம் சிராயிட பௌத்தல கட்சியாலபா ஈட பௌக்கத்துல கட்சியாலபா உதபா திர கட்சியாலபா அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். அருமையானவர்களே, இந்த கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் முடிவடையும். Beloved, this meeting will conclude in a few moments. இந்த கடைசி ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளே கர்த்தருடைய அந்த மகா பராக்கிரமத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். Within these few minutes you are going to experience the mighty power of God. பாருங்கள், ஒரு முறை கூட நான் சொல்லுகிறேன். I tell you once more. கர்த்தர் சாத்தானிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். The Lord asked Satan a question. சாத்தானே, Satan, நீ எங்கிருந்து வருகிறாய்? where are you coming from? அவன் சொன்னான், உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். I have gone throughout the whole world. பாருங்கள்,
உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். He goes throughout the whole world தீமை செய்யும்படியாக, to do evil, ஆத்துமாக்களை அழிக்கும்படியாக, to destroy souls, வியாதியினாலே சோர்வுறச் செய்யும்படியாக, to make people weary with sickness, ஜனங்களுக்கு தீமை செய்யும்படியாக, to do evil upon people, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக, to destroy the people of God. சாத்தான் சொல்லுகிறான், நான் உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். I'm wandering throughout the whole world, he says. மறுபக்கத்திலே On the other side, இப்பொழுது நாம் படித்த வண்ணமாக, as we sang just now, கர்த்தருடைய கண்கள் the eyes of the Lord, பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. the eyes of the Lord are going throughout the whole world. சாத்தானே, Satan, நீ என் ஜனத்திற்கு, என் பிள்ளைக்கு தீமை செய்யும்படியாக பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறாய். you are going throughout the whole world to do evil against my child. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யும்படியாக பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I'm going throughout the whole world to help my people. முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல். எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல். சத்துருவின் செவிகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் செவிகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல். சத்துருவின் செவிகளை சத்துருவின் செவிகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியே போல். சத்துருவின் செவிகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் செவிகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் செவிகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். உனக்கு தீமை செய்யும்படியாக, உனக்கு தீமை செய்யும்படியாக, To do you evil, உனக்கு வருகிற நன்மையை கெடுக்கும்படியாக, to destroy the good that is supposed to come upon you, உன்னுடைய பிள்ளைகளை உன்னை விட்டு பிரிக்கும்படியாக, to separate your children from you, உன்னுடைய மனைவியை, உன்னுடைய புருஷனை உன்னை விட்டு பிரிக்கும்படியாக, to separate your wife and your husband. இதோ பிசாசு பூமியெங்கும் உலாவிக் The கொண்டிருக்கிறான். devil is going about the whole earth, பயப்படாதே. but do not fear. இந்த கடைசி கூட்டத்திலே, In this last meeting, இன்னொரு வல்லமை பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதை oh, his கவனிக்கிறோம். power is going throughout the whole earth. அந்த வல்லமை எது? What is that power? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடைய வல்லமை. A power that has the keys of hell and of death. அவர் உனக்கு சாத்தானிடத்திலிருந்து விடுதலை தந்து விட்டார். He has given you deliverance from Satan. தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். அவர் சத்துலா கட்சி ஆளவா. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே, As I see, இப்பொழுது நாம் இந்த கோரஸ் பாடும்போது, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே, as we sing this song, as I observe, நம்முடைய மத்தியிலே சங்கிலிகள் அவிழ்ந்து கீழே விழுகிறதை நான் காண்கிறேன். I see chains falling away. இதுவரைக்கும் அநேகரை கட்டி இருந்த சங்கிலிகள் துண்டு துண்டாக கீழே விழுகிறார். Chains that have been binding many people are now being cut into pieces. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ விடுதலை அடைந்திருக்கிறாய். Now in the name of Jesus you are delivered. இயேசுவின் நாமம் உன்னை விடுவித்திருக்கிறது. The name of Jesus has delivered you. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உன்னை விடுவித்திருக்கிறது. The name of Jesus Christ has delivered you. உன்னை குணமாக்கி இருக்கிறார். He has healed you.
நீங்கள் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுங்கள். All of you get together and rejoice. இந்த கூட்டம் இன்னும் 1-2 நிமிடங்களிலே முடியும். Within a couple of minutes this meeting will conclude. முன்னால் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். Without all of us join with us. தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். நீ அநேகம் தரம் உன்னிடத்தில் கேள்வி கேட்ட ஒரு கேள்வி கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். The Lord is giving you, revealing to you the question that you have been asking many times. நான் உத்தமனாக ஜீவிக்க முடியுமா? Can I live an upright life? ஒரு நேரடியான ஒரு பதில் கர்த்தர் தருகிறார். God is giving you a direct answer. கிருபையினால் முடியும். By the grace of God it's possible. ஆமென். Hallelujah. Katila katula kasana katula kalaba. இப்பொழுது நாகமலை புதுக்கோட்டை சபைக்கு பொறுப்பா இருக்கிறதான சகோதரன் ஜோப் வந்து சில காரியங்கள் இந்த மீட்டிங்கிலே கர்த்தர் செய்தான சில நன்மைகள், இந்த கூட்ட ஒழுங்குகள் ஆயத்தப்படுத்துவதிலே நடத்துவதிலே கர்த்தர் செய்த சில நன்மைகளை பற்றி நமக்கு ஸ்தோத்திரம் செய்யும்படியாக உதவி செய்தார். நம்ம எல்லாரும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்துராம் 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 தோத்துராம். கடந்த வாரத்தில் ஒரு விசேஷித்த ஜபம் ஒன்றை நாங்கள் செய்தோம். அந்த ஜபத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வசனம், சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, உரத்த சப்தமிடு, பயப்படாமல் சப்தமிடு, யூதாவின் பட்டணங்களிலே இதோ உன் தேவன் என்று கூறு என்கிறதான வார்த்தையை கொடுத்தார். மாத்திரமல்ல, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல வருவார், அவர் அரசாளுவார், அவருடைய புயத்தினால நடத்துவார் என்று சொன்னதான அந்த வார்த்தை என்னை மிகவும் அதிகமாக என்னை தேற்றியது. அப்பொழுதே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார், அவரே பராக்கிரமசாலியை போல இங்கே வந்து எல்லாவற்றையும் நடத்துவார் என்கிறதான ஒரு மேலான ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக வந்தது. அந்த நொடி பொழுதிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் தேவ பயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு வேலையையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அவரே அரசாண்டபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 தோத்துடாம் 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 தோத்துடாம். அது மாத்திரமல்ல, வானத்தை அடைக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் கூறுவது போல உண்மையாகவே இயற்கையை ஜனங்களுடைய பரிசுத்தவான்களுடைய அருமையான ஜபத்தை கேட்டு கர்த்தர் மிகவும் அனுகூலமாக மாற்றி தந்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 தோத்திரம் 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 தோத்திரம். அதுபோல நம்முடைய கணத்துக்குரிய சென்டர் பாஸ்டர் அவர்கள் எப்பொழுது இந்த மைதானத்திலே வேலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் இங்கே வந்து பார்த்த பொழுது இந்த இடத்தில் அந்த சமயத்திலிருந்து இந்த வேலை முடியும் வரைக்கும் ஒரு வேத பாடம், ஒரு ராபோஜன ஆராதனை மாத்திரமல்ல, மற்றபடி வேலைகள் நடந்த பொழுது ஒவ்வொரு வேலையையும் இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு லைட் போடுகிறதான ஒவ்வொரு காரியத்திலிருந்து அவரே ஒவ்வொரு காரியத்தையும் சொன்னார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நடத்திப்பின் பிரகாரம் ஒவ்வொரு வேலையையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். விசேஷமாக கர்த்தர் இப்படிப்பட்டதான அருமையான நடத்திப்புக்காரர்களை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்துடாம் 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 தோத்துடாம். அதுபோல விசுவாசிகளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுது உபவாச ஜெபம் சுத்திகரிப்பு கூட்டங்களை வைத்தோமோ அப்பொழுதிலிருந்து நல்ல முறையில் உபவாசம் எடுத்து உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் சுத்திகரித்து மேலான கர்த்தருடைய பெரிய கிருபையினால ஒவ்வொரு தொடர் சங்கிலி ஜெபங்களிலும் வந்து பங்கு பெற்று ஆவிக்குரிய சகல காரியங்களிலும் மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, கைப்பிரதிகள் கொடுப்பதிலும், வால் போஸ்டர்கள் ஒட்டுவதிலும், மற்றபடி எல்லா வேலைகளிலும் முற்றிலுமாக ஒரே மனதோடு கூட நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர் என்று வேதம் கூறுவது போல ஒரே குடும்பமாக ஒரே மனதோடு கூட எல்லா வேலையையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்துடாம் 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 தோத்துடாம். அதுபோல இந்த மைதானம் மொத்தம் 5 பேருக்கு சொந்தமான ஒரு நிலம். திரு தர்மராஜ் அவர்கள், அட்வொகேட் மூர்த்தி அவர்கள், அதுபோல இந்த கேப்டன் பிரபாகரன் ஸ்கூல் ஓனர் மற்றும் ஒரு சிலருடைய இடம். இந்த இடத்துல இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு அவர்கள் எந்த வாடகையும் எங்களிடத்தில் கேட்கவில்லை. எல்லா காரியங்களையும் மிகவும் இலவசமாக கொடுத்தார்கள். உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்தார். அவரை ஏற்று நடத்தினார். அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களையும் கர்த்தர் கோடாகோடியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுபோல பந்தல் அமைப்பாளர் திரு ராஜு அவர்கள் குறித்த சமயத்தில் வேலைகளை ஆரம்பித்து குறித்த சமயத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் அளவில் மிகவும் அருமையாக எல்லா வேலைகளையும் அவர் செய்து கொடுத்தார். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்து மிகவும் மேலான ஆசீர்வாதங்கள்னால கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்துடாம் 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 தோத்துடாம். அதுபோல சவுண்ட் சிஸ்டம்ஸ் திரு தாமஸ் அவர்கள் இங்கே உள்ளதான ஒவ்வொரு வேலையையும் தன்னுடைய சொந்த வேலை போல மிகவும் அழகாக சொன்ன சமயத்தில் அவர் முடித்து கொடுத்தார். உண்மையாகவே இன்னும் கர்த்தர் அவரை கொண்டு எத்தனையோ விதத்தில் இந்த ஊழியத்திற்கு பிரயோஜனமாக வைத்திருக்கிறார். அவரையும் கூட கர்த்தர் சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும்.
அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்துடாம் 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 தோத்துடாம். அதுபோல எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி எத்தனையோ பேர் கைப்பிரதிகளை வாங்கினவர்கள் மற்றும் இங்க இருக்கிறதான அநேக அதிகாரிகள் எந்த விதமான வேறுபாடும் கருதாமல் இந்த 3 நாட்களும் வந்து பங்கேற்றார்கள். கர்த்தர் அவர்களை கிருபையாக ரட்சித்து இந்த சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுபோல காவல்துறை அனுமதிகளை வாங்கும்படியாக ஒரே ஒரு முறைதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். மற்றபடி காவல்துறையின் ஒரு அனுகூலமான ஒரு கரம், அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய எஸ்தர் ராஜாத்திக்கு காண்கிறதான எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது போல அவர்களுடைய கண்களிலும் கூட மிகவும் அருமையான ஒரு தயவு கிடைத்தது. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எல்லா காரியங்களுக்கும் முழுமையாக அவர்கள் ஒத்துழைத்தார்கள். கர்த்தர் அந்த அதிகாரிகளையும் மற்றும் எல்லாரையும் அதற்கு சம்பந்தப்பட்டதான எல்லா அதிகாரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுபோல கடந்த ஒரு 25 நாட்களுக்கு மேலாக இங்கு ஒரு சில வேலையாட்கள் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது இந்த வெயில் போன்றதான எந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாது இன்று வரைக்கும் அவர்கள் மிகவும் உண்மையோடு கூட உத்தமத்தோடு கூட வேலை பார்த்தார்கள். உண்மையாகவே இங்கு வேலை பார்த்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கர்ஜிக்கிறார் அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். கர்த்தர் இந்த நாட்களிலே மழை இல்லாதபடி இயற்கை நமக்கு அனுகூலமாக்கி தந்தபடியால் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுபோல அநேகர் வாகனங்களிலே அங்குமிங்குமாக யாத்திரை பண்ணினார்கள். ஆனாலும் எந்த ஆபத்தும் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்தாரே. இன்னும் இப்பொழுதும் கூட அங்கே போக வேண்டியவர்கள் வர வேண்டியவர்கள் யாவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் தான் நமக்கு வாசல் திறந்தார். நமக்கு எங்கிருந்து வருமானங்கள் இல்லை. கர்த்தர் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நமக்கு தந்தார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கனமகிமையும் அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதிக்கும் நாம் சேர்ந்து
எல்லா கனமகிமையும் அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதி புகழ் பாடிலே நாம் சேர்ந்து போற்றிடுவோம். எல்லா கனமகிமையும் அவர்க்கே நாம் செலுத்திடுவோம், நாம் செலுத்திடுவோம். எல்லா துதி புகழ் பாடிலே நாம் சேர்ந்து போற்றிடுவோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்தி நாம் உரத்த சத்தமாய் ஸ்தோத்திரிப்போமாக. சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் மே ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நாகமலை பிரதேசத்தை நேசித்து இந்த 3 நாட்கள் நற்செய்தி கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி மட்டுமா இந்த கூட்டங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து ஜெயத்தோடு நடத்தினபடினால ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாள் கூட்டத்தையும் கத்திருப்பாரம் எடுத்தபடினால ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்கும்படியாக ஜனங்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தபடியால ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் இந்த விளையாடு பெற்ற சத்தியங்களை அறிவிக்கும்படி கர்த்தாவே நம்முடைய மகனை கொண்டு வந்து பலப்படுத்தி விசேஷித்த கிருபையால் நிரப்பி வாக்கு வல்லமை தந்து 2 நிமிட கரங்கள் எடுத்து பாய்த்தபடினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே சுவாமி, மனதார சத்தியத்தை அறியாதபடி கர்த்தாவே சுவாமி, வெளிச்சத்தை பார்க்கிறவர்களை நேசிக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தாவே, சத்தியத்தை விசுவாசாதபடி பொய்யை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனதார சத்தியத்தை அறியவும் கர்த்தாவே, நீரே ஆண்டவரே வழியும் சத்தியம் ஜீவன் என்று அறியவும், நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு நீரே இரட்சகர் என்று அறிந்து கர்த்தாவே மகா ஆகார காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து அதிகமாக நேசிக்கவும் கர்த்தாவே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண உம்முடைய கண்கள் பூமியும் விழாவிக் கொண்டிருக்கிறதான வார்த்தை விசுவாசித்து ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு மண்டையில் வரவும் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய வல்லமையிலிருந்து கர்த்தாவே விடுதலையாக்கப்படவும் நீருடைய ஜனத்துக்குள்ளே செய்த எல்லா மகத்துவமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் ஒன்று வீண் போகாதபடி நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அதிகமாக தொடர்ந்து கிரியை செய்யட்டும். நம்முடைய கேட்ட சத்தியத்தினால் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். இன்னும் ஆண்டவரை மண்டையில் வந்து கர்த்தாவே நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நமக்காக ஆண்டு நல்ல சாட்சியாக ஜீவித்து நித்தியராஜ் தகுதியை உதவி செய்யும். இந்த பகுதி ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வேலை விசாலமாக்கும். கூடி வந்த ஜனத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றியுள்ள அவருடைய சமூகத்தில் எப்பொழுது காணப்படும் அன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. 7 அல்லேலூயா போடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா